ஆந்திர மாநிலம் நகரி தொகுதியில சட்டப்பேரவை தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தொகுதியில இந்த ஆந்திர மாநில சுற்றுலாத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரோஜா அவர்கள் போட்டியிடுகிறார். அவரு நம்முடன் இருக்கிறார், கேட்கலாம். மேடம், இந்த பிரச்சாரம் எப்படி போயிட்டு இருக்கு? நீங்களே பாக்குறீங்களே, பிரம்மாண்டமா இருக்கு. ஏன்னா எந்த ஸ்டேட்ல எந்த சிஎம் செய்ய முடியாத அளவுக்கு வெல்ஃபேர் டெவலப்மெண்ட் ரெண்டுமே செஞ்சிருக்காங்க ஜெகன்மோகன் ரெட்டி. அண்ட் கோவிட் டைம்ல ஜனங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், டெஸ்டிங்லேருந்து கோவிட் சென்டர்லேருந்து ஒரு அவங்களுக்கு நல்ல ஃபுட்டு மெடிசன்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஆரோக்கியஸ்ரீ மூலியமாக யாருக்காவது சீரியஸ் ஆனால் அது கூட கவர்மெண்ட்டே பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் வேக்சினேஷன் கூட ஸ்டேட் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஸோ வெல்ஃபேர் டெவலப்மெண்ட்டு கோவிட் டைமில் ஒரு ஹியூமனிட்டி அண்ட் வீட்டு மனை கொடுத்து வீடு கட்டி கொடுத்துறாங்க 31 lakh பீப்புளுக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் எல்லாம் நாடு நேடு ரெனோவேஷன், சிபிஎஸ்சி சிலபஸ், இங்கிலீஷ் மீடியம், பைஜூஸ் கண்டென்ட்டோட டேப், இது மாதிரி ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெல்த் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ் ரெனோவேட் பண்ணாங்க. அப்புறம் 17 மெடிக்கல் காலேஜ் கட்டுறாங்க, அதில் 5 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அது கூட சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வர்றதுனால எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்குது ஏபியில். ஸோ எவ்ரிபடி இஸ் ரெடி டு ஓட் ஜெகன் சார். ஸோ யாருக்கு எம்எல்ஏ சீட் எம்பி சீட் வந்ததோ அவங்க லக்கி ஃபெலோஸ். ஸோ ஈஸியாக ஜெயிச்சிடலாம். ஒன்ஸ் மோர் ரோஜாக்கா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கோஷம் போடுறாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் இந்த தொகுதிக்கு என்னென்ன பண்ணியிருக்கீங்க? நான் அப்போசிஷன் எம்எல்ஏ இருக்கும்போது நிறைய இஷ்யூஸ் மேலெல்லாம் ஃபைட் பண்ணிருக்கு, என்னோட தொகுதி இஷ்யூஸ் அண்ட் விமன் இஷ்யூஸ் மேலே. நான் கவர்மெண்ட்ல ஒரு எம்எல்ஏவா இருக்கும்போது மந்திரி ஆனதுக்கப்புறம் என்னோட கான்ஸ்டிடன்சி என்னெல்லாம் பண்ண முடியுமோ 35 இயர்ஸா முன்னாடி கவர்மெண்ட் முன்னாடி எம்எல்ஏ பண்ண முடியாதது நான் பண்ணி காட்டினேன். அண்ட் 24 hours ஐ எம் அவைலபிள் டு பீப்புள். எப்போ வேணாலும் எங்கள் வீட்டுக்கு வரலாம், எந்த தடங்கள் இருக்காது. நேராக வந்துட்டு அவங்க வேலை சொல்லிட்டு லீடர்ஸ் ஆகட்டும் எல்லாருமே. முன்னாடினா ஒரு மண்டலத்துக்கு ஒரு லீடர், ஸோ 5 மண்டலம்னா 5 லீடர் தான் எம்எல்ஏ கூட இருப்பாங்க. ஸோ இப்போ அப்படி இல்லை, எவ்ரிபடி யாராக இருந்தாலும் அது எந்த பார்ட்டி ஆனாலும் எந்த கேஸ்ட் ஆனாலும் அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நேரம் என் வீட்டுக்கு வருவாங்க ஒரு நம்பிக்கையோட. ரோஜம்மா இருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு நான் இங்கே இருந்து இங்கே வீடு கட்டிட்டு எல்லாருக்கும் நல்லது செஞ்சிட்டு இருக்கேன். ஏன்னா அது என்னோட ட்ரீம். ஸோ ஜனங்களுக்கு நல்லது செய்யணும். என்ன இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் ஆனதுக்கு, ஒரு பேர் புகழ் வந்ததுக்கு காரணம் இந்த ஜனம். ஸோ அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச சர்வீஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கிடைச்சது. ஸோ நான் பண்ணிட்டே இருக்கேன். மேடம், நீங்கள் அரசு பதவியில் இருக்கீங்க, அமைச்சராக கூட இருக்கீங்க. மொத்தமாக இந்த அரசாங்கம் இந்த 5 ஆண்டுகளில் என்னென்ன பணிகள், வளர்ச்சி பணிகள் பண்ணியிருக்கு? எந்த விஷயம்? பொதுவாகவே நான் இந்த ஆந்திரா முழுவதுமே முக்கியமான வளர்ச்சி பணிகள்லாம் என்ன எடுத்துகிட்டு போயிருக்கேன்? இப்போதான் சொல்லிட்டேனே, மொத்தமே சொல்லிட்டேன் மேடம். மெடிக்கல்ல அண்ட் எஜுகேஷன்ல ரொம்ப டிராஸ்டிக் சேஞ்சஸ் இருக்கு. நீங்க எந்த ஸ்கூல் போய் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். கார்பரேட் ஸ்கூலுக்கு மிஞ்சி ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், பிளஸ் குவாலிட்டி எஜுகேஷன் இருக்கும். இன்னைக்கு ஏபி ஸ்டேட்ல கார்பரேட் ஸ்கூலோட கவர்மெண்ட் ஸ்கூல் தான் ரேங்க்ஸ் வருது. ஸோ அந்த அளவுக்கு எஜுகேஷன் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் என்ன சொல்ல, ஹெல்த்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிஹெச்சிஸ் ரெனோவேட் பண்ணி ஃபுல் ஸ்டாஃப் ரெக்ரூட் பண்ணி எல்லாமே எக்யூப்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு நகரில் டயாலிசிஸ் சென்டர் வச்சுருக்கேன் நான், இஎன்டி இருக்குது. ஸோ நார்மலாக டெலிவரிஸ் அதெல்லாம் கூட இருக்கும். ஸோ இப்போ ஃபுல் பிளெஜ்டாக இங்கே டாக்டர்ஸ் இருக்கிறதுனால யாருமே திருப்பதிக்கோ சென்னைக்கோ போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, ரொம்ப சீரியஸானதான் நகரி தாண்டி போயிட்டுருக்காங்க மேடம். ஆனால் நேற்று ஸ்கூல்ஸ் நான் பார்த்தோம், வெல்ஃபேர் ரொம்ப மேஜர் ரோல். ஏன்னா ஆல்மோஸ்ட் 70% ஏழைகள் இருக்காங்க. ஸோ அந்த ஏழைகளுக்கு அவங்களோட பாவர்ட்டி போகிறதுக்காக வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், பசங்களை படிக்க வச்சு அம்மாவடி கொடுக்குறாங்க. டுவாக்ரா குரூப், செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்ல இருந்து அவங்களுக்கு ஆசரா மூலமா 5 வருஷம் அவங்க எடுத்த கடன் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல திருப்பி கொடுத்துட்டாங்க. செய்யுத்தா 45 years to 60 years இன் பிட்வீன் லேடிஸ்க்கு ஸோ அவங்களுக்கு 18,750 கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே, எல்லா ஏஜ் குரூப்க்கு, எல்லா ஜெண்டருக்கு அவங்க நல்லது பண்ணிட்டு இருக்காங்க. யூத்துக்கு நல்ல படிப்பு, நல்ல ஸ்போர்ட்ஸ், ஆடுதான் மாந்திரா சொல்லி. ஸோ ஸ்டேட் ஃபுல்லாக ஒரு காம்படிஷனாக ஒரு கிரேஸாக பண்ணியிருக்காங்க ஜெகன் சார். ஸோ இதுக்கு மேலே யாரும் ஒன்றும் பண்ண முடியாது 5 வருஷத்துல. நேற்று தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு அவங்க பிரச்சாரம் பண்ணும்போது உண்மையான வளர்ச்சி நான் தான் அது பண்ணது, உண்மையான வளர்ச்சியோட முகம், ஆந்திராவோட வளர்ச்சியோட முகம் நான் தான் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணேன். அவர் உண்மையான வளர்ச்சி பண்ணியிருந்தா அவங்க பையன் ஏன் தோத்துட்டேன்?
ஸோ அவர் பண்ற வளர்ச்சி எல்லாம் அவங்களோட சேனல்ஸ்ல கிராஃபிக்ஸ்ல தான் இருக்கும், ஜனங்கள் நடுவே இருக்காது. ஸோ ஜனங்களுக்குள்ள ஜெகன் இருக்காரு. ஏன்னா எவ்ரி ஹவுஸ், ஒவ்வொரு வீட்டுக்கு, அது எந்த பார்ட்டிக்கு ஓட்டு போட்டிருந்தாலும் எல்லா வீட்டில் எலிஜிபிலிட்டி யார் யாருக்கு இருக்கு, எத்தனை வெல்ஃபேர் ஸ்கீம், ஒரு வீட்டில் 5 வெல்ஃபேர் ஸ்கீம் கூட வருது. ஸோ அந்த மாதிரி ஜென்யூனா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால ஜனங்க ஜெகனை நேசிக்கிறாரு. ஜெகன் பின்னால் இருக்கிற எங்க மாதிரி சோல்ஜர்ஸ் எல்லாம் நேசிக்கிறாங்க.